இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் மஞ்சுமல் பாய்ஸ். 2006 ஒரு உண்மை சம்பவமாக நடந்ததை வச்சு படமாக்கியிருக்காங்க டைரக்டர் சிதம்பரம் அவர்கள். சிதம்பரம் அவர்கள் ஒரு சிறப்பான ஒரு படத்தை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். டைரக்டர் சிதம்பரம் அவர்கள் ஒரு சிறப்பான படத்தை கொடுத்தாருன்னு என்பதை விட கேமராமேன் அவர்கள் ஒரு சிறந்த ஒரு ஒளிப்பதிவை அமைச்சு கொடுத்துருக்காங்கன்னு தான் படத்தில் சொல்லணும். படத்தினுடைய கதை பார்த்தீங்கன்னா, கேரளாவில் சின்ன வயசுலேருந்தே கூடி மகிழ்ந்துட்டு இருந்த பசங்க பெரியவங்களாகி ஒரு டூர் போகணுன்னு ஆசைப்பட்றாங்க. அந்த டூர் முதல்ல கோவாவுக்கு போடுறாங்க. அது கோவாவுக்கு போக முடியாததில் சரி கொடைக்கானல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டமிட்டு கொடைக்கானல் வராங்க. கொடைக்கானல் வர வழியில் அவங்க டூர்னாவே சரக்கு கும்மாளம் அப்படி இருக்குன்றதுக்காக சரக்கு போட்டுக்கிட்டு ஜாலியாக வராங்க. ஜாலியாக வந்ததும் கொடைக்கானலில் சுற்றி பார்த்துட்டு கடைசியாக குணா கோகைக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. அந்த குணா கோகைக்கு வரும்பொழுது குணா கோகையில் நடக்கிற சம்பவங்கள் தான் இந்த படத்தினுடைய கதைக்கருவாக வச்சு அமைச்சிருக்காங்க. 80% வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் எடுத்திருக்காங்க. 80% தமிழ்நாட்டில் எடுத்ததால் கொஞ்சம் மலையாளமும் தமிழும் கலந்த படமாக இது வந்திருக்கு. கேமராமேன் சிஜி காலித் என்பவர் எனக்கு தெரிஞ்சு ஒரு சிறப்பான ஒளிப்பதிவை கொடுத்துருக்குறாருன்னு தான் சொல்லணும். கேமரா ஒர்க் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. குகைக்கு உள்ளார நடக்கிறதால குகையில் நடிக்கிறவங்க நடிக்கலாம். அதே இடத்துல அந்த இடத்துல சிரமப்பட்டு கேமராவை உள்ள நுழைச்சி எடுத்துருக்கிறதுல ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்கிறாரு சிஜி காலித் அவர்கள். என்னை பொறுத்தவரைக்கு டைரக்டரோட புகழணும்னா கேமராமேன் தான் புகழணும். சிஜி காலித் அவர்கள் சிறப்பான ஒரு ஒளிப்பதிவை கொடுத்திருக்கிறார். குட்டன் கதாபாத்திரத்தில் சௌபிஷா என்பவர் நடிச்சிருக்கிறார். கொஞ்சம் சிறப்பான நடிப்பு கிடைத்தவர். அவர் தான் அந்த குகைக்குள்ளார போயிட்டு செய்ய வேண்டியதெல்லாம் செய்கிறாரு. அந்த குகைக்குடைய பேர் இப்போதான் நமக்கு வந்து குணா குகைன்னு இருக்கு. இதுக்கு முன்னாடி ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் வந்து அது ஏதோ டெவில் தேவதை அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க. ஏன்னா உள்ளார போனவங்க என்ன வெளியே வந்ததே இல்லை அப்படின்ற மாதிரி 13 பேருக்கு குறைந்தது இறந்துருக்குறாங்க. அதுக்கு முன்னாடி அதற்கு பேர் டெவில்ன்ற மாதிரி பேய்கள் அப்படி பேய்கள் வாழும் அப்படின்ற மாதிரி ஒரு அந்த குகைக்கு பேர் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் கமல் சார் அவர்கள் படம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அது குணா குகைனே மாறிடுச்சு. இன்னமும் குணா குகை இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சம்பவங்கள் நடந்ததுக்கு அப்புறம் தான் அந்த குகையை வந்து இரும்பு கம்பிகளால் போட்டு மூடி வச்சிருக்காங்க. அந்த சௌபிஷா அப்படின்றவர் குட்டன் கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கார். ஸ்ரீநாத் பாசி என்பவர் சுபாஷ் கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாங்க. இவங்களாம் அனைத்து நண்பர்களுமே அவங்க கூட இருக்கிற நண்பர்கள் அனைத்தும் சிறப்பாக நடிச்சிருக்காங்க. அதான் படத்தினுடைய கதைக்களம் இங்கே நடக்குது. அதனால அங்கிருந்து கேரளாவில் இருந்து இங்கே வர வரைக்கும் கதை வந்து ஸ்லோவாக நகருது. இன்டர்வலுக்கு அப்புறம் சுடு பிடிக்குது. கதை சிறப்பாக இருக்குது. மஞ்சுமல் பாய்ஸ், குட் பாய்ஸ்.